ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்காரங்கலாம் கொஞ்சம் அந்த சேரு, பெஞ்சு, கிஞ்சு அப்புறம் தியேட்டரில் உள்ள பொருள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த செகண்ட் சிங்கிளை வந்து இறக்கி விட்டாப்புல ஜிவி பிரகாஷ். பத்தாக்குறைக்கு அனிருத், அதாவது டம்மா டம்மம்மா டம்மா டம்மம்மான்னு ஆரம்பித்த பாடல் வரிலாம் ஒன்றும் தேவையே இல்லைங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆலுமா டோலுமா அதே கூட்டணி தான், திரும்ப அதே அனிருத் வாய்ஸ் தான். ஆனால் அதை தாண்டி வேறு விதமாக ஆரம்பத்தில் நேற்றே ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க, காட் பிளஸ் யூ மாமு அப்படின்னு. ஐயோன்னு கத்துற மாதிரி ஒரு கத்து. இது அசல் அக்மார்க் ஒரு குத்து பாடல் அப்படின்லாம் முடிவானது. இதை இப்போ அந்த பாடல் வந்தாச்சு, வந்து தெறிக்க விடுது. வந்து திரும்ப சொல்கிறது தான், இதை தாங்க நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அஜித்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டை உள்ள இறக்கியாச்சு. ஒரு ஜெயில் சாங் வந்து, ஒரு ஜெயில் பின்னணியில் ஒரு சாங், குட் பேட் அக்லி அப்படின்னு. அதை கூட கேட்டிருந்தாங்க வந்து ஆதிக்கிட்ட வந்து, அது என்னங்க குட் பேட் அக்லி அப்படி என்ன தான் கதை அப்படின்னு பொழுது வந்து, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்து குட்டு பேட் அக்லின்னு 3 விதமான குணம் இருக்கும். அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குணம் வந்து வெளிப்பட்டுரும். அது வெளிப்படும் போது தான் தெரியும். இந்த உலகம் குட்டாக இருந்தால் நாம் குட்டாக இருப்போம், இந்த உலகம் பேடாக இருந்தால் பேடை தாண்டி அக்லியாக மாறுவோம். அப்படி ஒரு நபருடைய கேரக்டர் தான் அப்படின் போது இந்த பாட்டை பார்க்கும்பொழுது தெரியுது வந்து, திடீர்னு ஒரு ஜெயில் சாங்கு ஜெயில் பின்னணியில் அப்படி வருது. திடீர்னு பார்த்தா கைதியாக இருக்கிற அஜித் போலீஸாகவும் இருக்கார், போலீஸ் ட்ரெஸ்ஸோடு இருக்கார். அப்படி அந்த டேபிளில் இருக்கிற அந்த பூமியெல்லாம் உருளுது வந்து உருண்டு. இதெல்லாம் மீறி எனக்கு பார்த்தது என்னென்னா, என்ன மனுஷன் இவர் அப்படின்னு அஜித் தான் வந்து ஒருத்தருடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அபார வளர்ச்சின்னு வாங்கலிங்களா, அப்படி ஒரு அபார வளர்ச்சியில் அபாரமான ஒரு உயரத்துக்கு போய் உட்காந்த இடம் தான் வந்து. அப்படி ஒரு இடத்துல போய் நீங்கள் சினிமாவை தவிர பார்த்தீங்கன்னா அஜித் எதை நோக்கி போகிறாரோ அதுக்குள்ளே வந்து நம்பர் 1, அந்த 1 தான் வந்து. மே 1 இந்த பாட்டு கூட பாருங்கள் வந்து 7/3 6/4 நேற்று 5 மணிக்கு, இன்றைக்கி சரி ஓகே எத்தனை மணிக்கு வரும்னு பார்த்தா 1 மணிக்கு கரெக்டாக 1க்கு விட்டுட்டாங்க. இது கூட என்னடா அது 1க்கு விட்டுட்டாங்க 1 மணிக்கெலாம் விட்டுட்டாங்க அப்படின்னு. ஒரு சண்டே ஒரு மத்தியான வேலை வைபாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி ஐபிஎல்லில் வந்து சென்னையும் ராஜஸ்தானும் மோதுது. அது ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அப்படி அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா, ஏன்னா ஷாலினியே மேட்ச் பார்க்க போயிடுவாங்க. இந்த மேட்ச் கவுஹாத்தியில் நடக்க போகுது, அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் மீறி இந்த அஜித்தோடைய வளர்ச்சி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதுதான் வந்து. அது ஒரு சின்ன சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பாட்டுக்குள்ளே வரேன் நான். 98வது வருஷம் நினைக்கிறேன், அஜித்தை பார்க்கறதுக்கு 2 பேர் போகிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒரு ப்ரொடியூசர் வச்சு அவரை வந்து திட்டிகிட்டு இருக்கார். அதாவது என்னென்னா, சொல்ல முடியாத ஒரு பாஷையில் திட்டிகிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் அதை நின்று தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னென்னா, உங்களுக்கு அந்த ஹீரோ அது அஜித்துக்கு தமிழ் உச்சரிப்பு சரியாக வரல அப்படின்னு வேற ஒரு தமிழில் அந்த ப்ரொடியூசர் அது ஒரு மௌனமாகவே கேட்டுக்கிறாரு. அதை வந்து தலை குனிஞ்சபடி கேட்டுக்கிறாரு. சுற்றி அவ்வளோ யூனிட் இருக்குது, ஒரு ஓப்பனில் வச்சு திட்டுறாப்புல. போன ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்குமே கொஞ்சம் மனசு இதுவாக இருக்குது வந்து. 98 வருஷம் வந்து ஒரு ஹீரோ வந்து இப்படி வந்து ஒரு ரூமில் கூப்பிட்டு திட்டினா கூட ரைட்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி திட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் முடிஞ்சாச்சு. அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு லஞ்ச் பிரேக்கில் போய் இவங்க போய் பேசுகிறாங்க, சார் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு. கதை எதுவுமே கேட்கல அஜித் வந்து, கேட்கல. சார் எனக்கு ஒரு 22 லட்ச ரூபா சம்பளம் தருவீங்களா, கேட்டுங்க நல்லா, 98வது வருஷம் 22 லட்ச ரூபா சம்பளம் தருவீங்களா, தாராளமாக தரலாம் சார் அப்படின்ட்டாங்க. அப்புறமா தான் அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என்னன்னா, அங்கே நடந்த அந்த ப்ரொடியூசருக்கும் அஜித்துக்கும் நடந்த அந்த வாக்குவாதம் கூட கிடையாது. அவர் திட்டுறதுக்கான அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா, அது காரணமே வந்து பண பிரச்சனை தான். அவர் கொடுக்க வேண்டிய காசு வந்து 99ல் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து ஆனந்த பூங்காற்று. அந்த ப்ரொடியூசர் வந்து காஜா மைதீன் சொன்ன தகவல் தான். ஒரு 99 வருஷம் 22 லட்சம் சம்பளம் வாங்கின ஒரு நபர், ஒரு ஹீரோ, இன்றைக்கு அவருடைய படம் வந்து ஒரே நாளில் 120 கோடி வசூல் பண்ணோம் உலகம் முழுக்க. தமிழ்நாடு வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷனாக 42 கோடியை வந்து அது இதுவாகும். அதெல்லாம் மீறி ஃபஸ்ட் ஷோ எப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் விடும்போது கொண்டாடுறாங்க. இதுக்கு அந்த ஹீரோ வந்து எனக்கு மன்றம் வேணாம், ரசிகர் வேணாம், எதுவும் வேணாம், என்னை வந்து அடமொழி சொல்லி கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித்துன்னு கூப்பிடுங்க, அஜித்குமார்னு கூப்பிடுங்க, அது போதுன்னு சொல்லும் பொழுது இந்த ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்கன்னா அது எங்கேருந்து, அந்த கரிஷ்மா எங்கேருந்து கிடச்சிது, அதுதாங்க வந்து இந்த உயரம் தான் நம்ம பார்க்க சொல்ல ஒரு பிரமிப்பாக இருக்குது வந்து. அந்த படம் ஆனந்த பூங்காற்றே வந்தது வந்து இப்படி பார்க்கும் பொழுது வந்து அதுக்கு அந்த உயரத்துக்கான விலை வந்து அவமானங்கள், பல கஷ்டங்கள்,
அதெல்லாம் தாண்டி ஒரு தன்னம்பிக்கை, நாம் ஜெயிப்போம் அப்படின்னு இந்த உயரத்துக்கு வந்த பிறகு தான் அஜித் வந்து இன்னைக்கு அதனால தான் மாசா கொண்டாடிக்கிறாங்க. இந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாடலோட வரியெல்லாம் விட்டுருங்க வந்து போட்டு விட்டவொடனே ஸ்பீக்கர் கிழிய மாமா அப்படின்னாங்கல்ல, காட் பிளஸ் யூ மாமா, அது மாதிரி வந்து தேட்டரில் ஸ்பீக்கர் கிழியறது உறுதி. அதை தாண்டி இப்போ ஆளுமா டோலுமா, அப்புறமா அடிச்சு விடு, இதுலேயே வருது அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்குன்னு வருங்களா அது, அப்புறம் ஆசை 100 வகை சூப்பர் ஸ்டாரோடைய இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஜீவி எல்லா கலவையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக கொடுத்துருக்காரு. தப்பே இல்லை வந்து. ஏன்னா பெரும்பாலும் இந்த இட்டடிச்ச படங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பெரிய ஹீரோக்கெல்லாம் ரீமேக் பண்ணுவாங்க ஹிந்தியில், தெலுங்கில், கன்னடத்தில் இட்டடிச்ச படங்களில். காரணம் என்னென்னா ஒரு சேஃப்டி. அதே போல் வந்து இட்டடிச்ச சூப்பர் டூப்பர் இட்டடிச்ச சாங்கில் இருந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்படியே எடுத்து 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 ஒரு கோர்வையாக கோத்து இந்த பாடலை வந்து, அதாவது முழுசாக இறங்கி உணர்ந்து ஒரு ஃபேன் பாயாக அனிருத் ஒரு பக்கம் வந்து கத்தி பாடுறாப்புல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால் டப்பா நேற்றே பேசியிருந்தோம் வந்து ஒரு ரேப் பாடுறதுல அசத்திக்கவே முடியாது வந்து. அதுவும் இன்றைய 2K கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடகர் வந்து. அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேப் அள்ளி தெரிக்கிறாரு, அந்த வார்த்தைகள் மட்டும்தான் பிடிக்குது. ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் மாற்ற மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களாப்பான்னு, டூல்ஸ் மொத்தத்தையும் எடுத்து வை அப்படின்னு. அந்த டூல்ஸுன்ற வார்த்தை வேற ஒரு படத்தில் வேற ஒரு ஹீரோக்கு வந்திருக்கு. அது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வந்து, நான் அதை சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து இது நிச்சயமாக வந்து ஹீரோக்களுக்கான போட்டியே கிடையாது. ஒரு பாடலுடைய வரி, அந்த வரிக்கு இன்னொரு மாற்று வரி, இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜெயில் செட்டு. அந்த ஜெயில் செட்டுக்குள்ளே அஜித் ஆடும் பொழுது என்னையா மனுஷன், இதே ஆட்டத்தை வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு படத்தில், இவர் ஆடல சாணி மிதிக்கிறாரு, அப்புறம் இவர் வந்து உருவகேலி பண்ணாங்க, ஒரு நார்த் இந்தியன் இது வச்சு உருவகேலி பண்ணாங்க. இவர் இனிமேல் அவ்வளோதான் வந்து தலைமுடி வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்துட்டா வந்து இவர் ரசிச்சிருவாங்களா, தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க, என்னென்னோ விமர்சனம். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்ட ஒரே நபர் தான் அஜித். அதை தாண்டி இந்த பாடல்லையே கூட ஒரு வார்த்தை ஒன்று வருது, தலை அப்படின்னு சொல்லிட்டு தலைன்னு சொல்ல வரும்போது அஜித்தோடைய வாய்ஸ் வந்து ஏய் அப்படின்னு ஒரு அதட்டுற மாதிரி வருது. ஸோ ஓகே, குட் பேட் அக்லி, ஓகே இதுலேயே தெரிஞ்சு போச்சு வந்து ஒரு குட்டு ஒரு பேடு, இல்லைனா குட்டு ஒரு அக்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டு ஒரு பேடு, அக்லி யார்? அக்லி தான் ரொம்ப மோசமான ஒரு நபராக இருப்பார். இந்த படம் அதெல்லாம் மீறி வந்து ஆதிக்கோடைய குசும்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த குசும்பை வந்து போன படம் மார்க் ஆண்டனிலே வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஏன்னா விஷாலுக்கு வந்து அனகொண்டா, அப்புறம் போட்டு அனகொண்டான்னு போட்டு எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த படத்தில் கொண்டு வந்து சேர்த்த உடனே அந்த படத்துக்கே வேறு விதமான ஒரு மைலேஜ் வந்துடுச்சுங்க. அதை விஷாலும் ஒத்துக்கிட்டாரு. இங்கே அஜித் ஆடிக்கிட்டே இருப்பார் ஓப்பனிங்கில், ஆடினோடனே பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவார் வந்து, பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இதுவாக பண்ணுவார், நமேஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார் வந்து. அது என்னென்னா சில நாட்களில் சில மாதங்களுக்கு முன்னாடி விஷால் வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டப்போ அவர் பண்ணு வந்து ஒரு ப்ரே பண்ணார். அதை போட்டு ட்ரோல் பண்ணி அது ஒரு பெரிய மீம் மெட்டீரியலாக மாறி அதை வந்து யோகி பாபு போட்டு கிண்டல் பண்ணி இன்னும் கூட அது இன்னும் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. அதை பற்றி கவலையே படல விஷால் வந்து. ரைட்டு, நம்மளை வச்சு போகிறோம், நாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கேன்னு இதை எடுத்துன்னு வந்து ஆதிக்கிங்க வந்து வச்சுருக்காரு. அஜித் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறாப்புல. அதை பார்த்த உடனே தேட்டரில் எப்படி இருக்கும் பாருங்க வந்து, கொண்டாடுவாங்க. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பவும் தான் ஆலுமா டோலுமா, அப்புறமா அதை அடிச்சு தூக்கு, எத்தனையோ பாட்டுங்களை அப்படியே கொண்டு வந்து இதில் அப்படியே சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் மீறி இந்த படத்திற்கான ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விடம் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா இன்னும் 11 நாட்கள் மட்டுமே தான் இருக்குது. இதை தவிர இந்த 11 நாட்களில் என்னென்ன அப்டேட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கொடுத்தால்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில், மாநகர பேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு முழுக்க வந்து குட் பேட் அக்லி தான். ஜாம் மீடியா அப்படின்னு ஒரு மீடியா ஃபுல்லாக வாங்கி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் கூட வீடியோவாக விட்டுருந்தாங்க வந்து. ஏன்னா ஒரு படம் கொண்டாட்டமான படம், அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும், அந்த படம் வந்து இருக்கிற 10 நாள் லீவை வந்து ஃபுல் கலெக்ஷனை கொண்டு வந்துடும். ஆனாலும் பப்ளிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரொமோஷன் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது. அதுக்கு காரணம் என்னென்னா படம் சூப்பராக வந்திருக்குன்னு. ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணல, படம் தான் நல்லா ஓடிடும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம திரும்ப சொல்கிற மாதிரி தான் இந்த படம் சில பேர் பார்த்துட்டாங்க. பார்த்தவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது பயங்கர பக்கா கமர்ஷியல் படம். பக்கா கமர்ஷியல் படத்தை தாண்டி திரும்ப ஆதிக் சொன்ன மாதிரி தான் வந்து இதில் வெறும் கமர்ஷியல் மட்டும் இருக்காது, இதுக்குள்ளே ஒரு 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 முக்கியமான சென்டிமெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா பெண்கள் ஆடியன்ஸ் ஒன்றும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும், அந்த சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதில் கமர்ஷியல் இருக்குது, ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி எமோஷ்னல் படத்தில்
அது நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்த படங்களில் எமோஷ்னல் தாங்க வந்து கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. அதில் வந்து எமோஷ்னலில் நீங்கள் அஜித்தை அடிச்சுக்க முடியாது. நீங்கள் இப்போவும் பாருங்கள், வந்து ஒரு வீரம் பாருங்கள், எமோஷ்னல் எந்தெந்த இடத்துல எமோஷ்னல் வருமோ அங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அப்புக்குட்டி எனக்கு கல்யாணண்ணே அப்படின்வார். அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது காசு எடுத்துன்னு வர போகிறாருன்னு பார்த்தா ஒரு பத்திரத்தை எடுத்து வந்து கொடுப்பார். கொடுத்த உடனே எவ்வளோ நாளைக்கு நீ தான் என்கிட்ட தொழிலாளியாக இருப்ப, நீயும் முதலாளியாக மாறு அப்படின்ற இடத்துல தேட்டரை விசில் பறக்கும். அதுதாங்க எமோஷ்னல். கத்துவாங்க. இதுதான் அஜித்துடைய குணமும் கூட. இப்படி பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது குட் பை டெல்லியில் அப்படின்னு. ஓகே, ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, வந்து இன்னும் போக 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 அவங்க பாட்டு வெறி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. வந்து குறிப்பாக ஆதித்ய ரவிச்சந்திரன் மிக மிக முக்கியமான படம்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. எடுத்த உடனே இவர் ஏற்பட டைரக்டர் அப்படின்றாங்க. உடனே வந்து சிம்பு கால் ஷீட் கொடுக்குறாரு. அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ஒரு படம் எடுக்கிறாரு. எடுத்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது. சிம்புக்கும் இவருக்குமா, அல்லது சிம்பு வந்து உள்ளே பூந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாரா தெரியல. அந்த படத்தை பாருங்கள், ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்து அப்புறமா பஹீரான்னு ஒரு படம் எடுத்து, அந்த படம் வந்துதா ரிலீஸ் ஆச்சா, அது எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியவே இல்லை. திரும்பவும் அவர் போய் அப்படியே ரிவர்ஸில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்த உடனே உண்மையிலே அஜித்தோடைய கடைக்கண் பார்வைன்னுவாங்கள்ல, அப்படி ஒரு கடைக்கண் பார்வை பட்டது. அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் பண்ணிட்டார், ஒரு ஹிட்டை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த லைன் அப்போ விடக்கூடாது. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்து வெளியே இருக்கிற சிங்கத்தை விட கூண்டில் அடித்த சிங்கத்துக்கு தான் வந்து வேகம் அதிகமாக இருக்குன்னு. அது மாதிரி தோல்வியும் எதிர்மறையான விமர்சனங்களும் சந்தித்த ஒரு படைப்பாளி தான் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை விடக்கூடாது, ஜெயிச்சே காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி வந்துடும். அந்த வெறியோடு தான் ஆதிக்கு இருக்காரு. ஃபேன்ஸோடைய கொண்டாட்டம் எப்படின்னா, விடாமுயற்சிக்கு எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் நிறைய சொன்னாங்க இல்லைங்களா. அதில் மதுரையில் அஜித் அடங்காத குரூப்ஸ்னு ஒரு குரூப்ஸ், மன்றம் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு குரூப்ஸு என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் 3 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு 3 டிக்கெட் புக் பண்ணி, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த ஓரத்தில் ஒருத்தர், நடுவில் காலி டிக்கெட்டு காலி இருக்க இந்த பக்கம் உட்காந்துட்டாப்புல. இது என்னங்க அப்படின்னா, இது அஜித்துக்கான சீட்டு. வந்து என்றைக்காக இருந்தாலும் அஜித் எங்கள் மதுரைக்கு வருவார், வரணும், எங்களா கூட உட்காந்து இது மாதிரி ஒரு படம் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாருன்னா அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு. உண்மையாகவே நீங்கள் ரஜினி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எம்ஜிஆர்லேருந்து சொல்கிறேன், ஒரு தலைமை கோட்டை, ரசிகர்களுடைய தலைமை கோட்டைன்னா அது மதுரை தான். மதுரை தான் உண்மையிலே. அப்படி ஒரு மதுரையில் ஒரு திருக்கிற மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து அஜித்துக்கு இருக்காங்க. உண்மையாக அவர் வந்து அவருடைய விரதத்தெல்லாம் கலைச்சிட்டு இந்த படத்துக்கு அப்புறம் இறங்கி ஃபேன்ஸை பார்க்குறது, குறிப்பாக மதுரை மாதிரியான ஊர்களுக்கு, திருநெல்வேலி மாதிரியான ஊர்களுக்கு போய் அங்கே இருக்கிற ஃபேன்ஸுங்களை கூட உட்காந்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும். வந்து அது அவருடைய மனசில் தான் இருக்குது. மேபி மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கார் ரேஸ்லேயே வந்து ரொம்ப நாள் எதை பற்றியும் சினிமா இது சொல்லாத ஒரு நபர் குட் பை டெல்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன், ஏப்ரல் 10ஆம் தேதி வரப்போதுன்னு சொல்கிறாருன்னா அந்த மாற்றம் தானே காரணம். மாறி தானே ஆக வேண்டும். பழைய அஜித்தா, பழைய பன்னீர்செல்வமா பார்ப்போம். முக்கியமாக இந்த படம் கிட்டத்தட்ட 11 நாட்கள் இருக்கிறது. இந்த ப்ரீமியம் ஷோ இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க, முன்னால் இல்லைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி நீங்கள் எழுதி வச்சுங்க, இங்கே தமிழ்நாட்டில் 9 மணி காட்சி தான் ஸ்பெஷல் காட்சி. மற்ற ஸ்டேட்டில் 4 மணிக்கு போட போகிறாங்களா, 6 மணிக்கு போட போகிறாங்களா, 7 மணிக்கு போட போகிறாங்களான்னு தெரியல. அங்கே போய் பாய்தாளங்கனை போட்டு படத்துக்கு போகிறாங்க அது ஃபேன்ஸு. அது ஒன்றா கண்டிப்பாக. இது பழைய அஜித், தீனா அஜித், பில்லா, மங்காத்தா, ஒட்டு மொத்தமாக எல்லா அஜித்தையும் கலந்து ஒரு விதமாக ஒரு வைபாக இந்த படத்தில் கொடுக்க போகிறார். செகண்ட் சிங்கிள் வந்தாச்சு, ஒரு குத்து பாட்டு. அடுத்து தேர்ட் சிங்கிள் கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு ரொமான்டிக் பாடலாக, ஒரு மாண்டேஜ் சாங்காக, ஒரு சென்டிமெண்ட் சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மீறி ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்ற ஒரு விஷயம். ட்ரெய்லர் 7 இல்லது 8ஆம் தேதி வரும். அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு தான் இருக்குது இன்னும் கச்சேரி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.